அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி. நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். இன்று நான் என்ன சொல்ல போகிறேன்னா, வாழ்க்கையில் போராட்ட குணம், அதாவது பணம் கையில் இருக்காது, கல்வியில் சிறந்து விளங்க முடியாது, எந்த செயலை செய்தாலும் போராடி தான் செய்ய வேண்டியிருக்கும், வேலை கிடைச்சாலும் 10 நாளில் பறிபோகும், இல்லை வேலையே கிடைக்காத சூழ்நிலை ஏற்படும், வேலைக்காக அதாவது அலைந்து திரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், வேலை அதாவது அரசாங்க வேலையெல்லாம் எதிர்பார்க்குறவங்க வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு பார்த்துக்கின்னு இருப்பாங்க. அதே போல் இந்த டிஎம்சி குரூப் பரீட்சைலாம் எழுதிட்டு அதில் தேர்ச்சியும் பெற்றுருவாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த வேலை காலதாமதமாகும். வரும் எதிர்பார்த்துன்னு இருப்பாங்க. 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் கூட தள்ளலாம். அதுக்கு என்ன காரணம்? இவங்க தான் பாஸ் ஆகிட்டாங்களே, அந்த வேலை தன்னால் தேடி வரணும்ல, அது ஏன் தடைப்படுது? அது எதனால் ஒரு ஜாதக கட்டத்தில் தடைப்படுது என்பதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அந்த தோஷத்தின் பேர் சகட தோஷம். கருத்தில் கொள்ளுங்க, அந்த தோஷத்தின் பேர் சகட தோஷம். அதாவது ஒருவர் ஜாதகத்தில் 6ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தாலும், கருத்தில் கொள்ளுங்க, இப்போ லான்னு போட்டிருக்கோம் லக்குனம், அதிலிருந்து 6ஆவது இடம். இப்போ லக்குனம் தான் 1, அப்புறம் 2, அப்புறம் 3, அதிலிருந்து 6ஆவது இடத்தில் சந்திரன் இருந்தாலும், அல்லது குரு நின்ற ராசிக்கு, இப்போ குரு எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசியிலிருந்து 6, 8, 12 சந்திரன் அமர்ந்தாலும், குரு நிற்கிற ராசிக்கு 6, 8, 12 சந்திரன் அமர்ந்தாலும் அது சகட தோஷம். இந்த சகட தோஷம் மிகவும் மோசமான தோஷம். வாழ்க்கையில் முன்னேறவே விடாது, கல்வி கற்க விடாது, பணம் விரயமாகும், பணத்தை சம்பாதிக்க முடியாது, வேலை இல்லாமல் திண்டாடணும், தாய் தந்தையர் மூலமாக வாழ வேண்டிய சூழ்நிலை வரலாம், மனைவி மக்களை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்படலாம். கருத்தில் கொள்ளுங்க, உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கா, இல்லை உங்கள் பிள்ளைகள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்குதான்னு பார்த்து இப்பயே பார்த்துட்டிங்கன்னா பிற்காலத்தில் அவங்க பிள்ளைகள் பாதிப்படைக்க மாட்டாங்க. அதை கருத்தில் கொள்ளுங்க. இந்த தோஷம் மிகவும் மோசமான தோஷம். வாழ்க்கையில் இவங்களை முன்னேற விடாது. கருத்தில் கொண்டு இந்த தோஷத்தை போக்க நீங்கள் முயற்சி எடுங்க, அப்போ தான் சிறந்தது. இந்த தோஷத்தை போக்கணும்னா, இந்த தோஷம் யாருக்கு இருக்குதோ அவங்க அதாவது இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை பண்ணாங்கன்னா அவங்களே பண்ணலாம். அது கருத்தில் கொள்ளுங்க, அவங்க தான் பண்ணணும். அப்போ தான் அந்த தோஷம் நீங்கும். இதுக்கு மிகவும் எளிமையான பரிகாரம் பார்த்தீங்கன்னா, ஏன முடியை கொண்டு மோதிரம் செய்து நீங்கள் போட்டிங்கன்னா இந்த பரிகாரம் படிப்படியாக குறைஞ்சிடும். அது கடையிலே விற்குது, நிறைய கடையில் விற்கும். ஏன முடி பொருந்திய மோதிரம். அந்த மோதிரத்தை வாங்கி நீங்கள் மோதிர விரலில் அணிஞ்சாலும் சரி, இல்லை நடுவரில் அணிஞ்சாலும் சரி, உங்கள் வசதிக்கு ஏற்ற போல் அந்த மோதிரத்தை போட்டிங்கன்னா கண்டிப்பாக படிப்படியாக உங்களுக்கு 100% இந்த தோஷம் போயிடும். ஏன்னா இருக்கிறதுலே மிகவும் மோசமான தோஷம் இந்த சகட தோஷம் தான். அதை கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. அதே போல் காலையில் எழுந்தவுடன் ஓம் நம சிவாயா என்று 108 முறை நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உச்சரிக்க வேண்டும். எந்த நாள் உச்சரிக்கிறீங்களோ அந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். அதாவது உச்சரிக்காத நாள் உங்களுக்கு அன்று எந்த வேலையும் காலதாமதமாக அடையும். கருத்தில் கொண்டு அதுக்கு ஏற்றாப்போல நீங்கள் பயன்படுத்துங்க. அப்போ தான் அந்த நாள் டெய்லியும் உங்களுக்கு மகிழ்ச்சிகர மாதிரியும். கருத்தில் கொள்ளுங்க. பிள்ளைகளும் கல்வியை சிறந்து படிக்கலாம், பெரியவங்களும் தனக்கு ஏற்ற வருமானத்தை தானாக பெறலாம். கருத்தில் கொள்ளுங்க. இந்த தோஷம் முழுசாக நீங்கள் என்னென்னா மயிலாப்பூரில் இருக்கிற கபாலீஸ்வரர் கோயில் அப்போ பங்குனி தேரோட்டம் அங்கே நடத்தப்படும். அந்த நாளில் அங்கு சென்று மயிலாப்பூர் கபாலீஸ்வரரை வணங்கி அந்த பங்குனி தேரோட்டத்தை கண்டால் இந்த தோஷம் முழுதுமாக நீங்கள் புராணங்கள் சொல்கிறது. நீங்கள் அதை பயன்படுத்தி பாருங்க. இது கோயில் பரிகாரம்.
அதாவது யானை முடி அணிந்த மோதிரத்தை வாங்கி அனுப்பது அது நம்மளே பண்ணிக்கலாம். அதே போல் ஓம் நம சிவாயா என்று 108 தடவை சொல்வது நம்ம வீட்டிலும் சொல்லிக்கலாம். இது ரெண்டுத்தையும் தவறாமல் பண்ணுங்க. இந்த பங்குனி அதாவது எப்படின்னா அந்த பங்குனி தேரோட்டம் அன்று போய் மகாலீஸ்வரர் மயிலாப்பூரில் இருக்கிற கபாலீஸ்வரர் கோயிலில் போயிட்டு வணங்கி அந்த தேரோட்டத்தை பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு இந்த தோஷம் நிவர்த்தி ஆகி நீங்கள் வாழ்க்கையில் மிகவும் எம்பெருமானார்களால் மிகவும் சிறப்பான செயலை ஈடுபடலாம். கல்வி பிள்ளைகளுக்கு தடைப்படுறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம். அது எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்கள் ஜாதகத்தை ஆராய்ஞ்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் சொன்ன அமைப்பு இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா அதனால் பிள்ளைகளுக்கு கல்வி தடைப்படலாம். நீங்கள் அவங்கள இப்போ நான் சொன்ன பரிகாரத்தை செய்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. அதே போல் வேலை கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அவங்க வாழ்க்கையில் அனைத்து பொருளாதாரங்களும் பெற்று மிகவும் மதிப்பான வாழ்க்கையை வாழ முடியும். கருத்தில் கொள்ளுங்க. இந்த சகட தோஷம் இருக்கிறவங்க நீங்கள் இதை பார்த்து அதனுடைய பயனை தெரிஞ்சுங்க. நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுக்கு நான் இது நான் சொல்கிறேன்னா, நான் போடும் தகவல் நான் உங்களுக்கு அனுப்பலைனாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால தன்னால் தேடி வரும். உங்களுக்கு சிறு துளியாச்சும் பயனுள்ளதாக இருக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.